Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ரோஸ் 1ல் இருக்க புக் பேக் எக்ஸசைஸில் மாடல் ஆக்சிலரிஸில் டாஸ்க் 1ல் இருக்க கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் எ லைக் பட்டன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, மாடல் ஆக்சிலரிஸில் டாஸ்க் 1 அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸை இப்போ சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு மாடல் ஆக்சிலரியை பற்றி அதனுடைய யூசேஜ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்லே அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஒன், த கேண்டிடேட்ஸ் டேஷ் ஆன்சர் 5 அவுட் ஆஃப் 10 கொஷின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே 10 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணணும். கொடுத்துருக்க இந்த 10 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ இங்கே மாடல் ஆக்சிலரியாக என்ன யூஸ் பண்ணலாம்? மஸ்ட். The candidates must answer 5 out of 10 questions. 10ல் 5 கொஷின்ஸை ஆன்சர் பண்ணணும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங். அப்போ இதை என்ன ரீசனுக்காக சொல்கிறோம்? கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பல்ஷனாக இருக்குது, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல மஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். The candidates must answer 5 out of 10 questions. இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கம்பல்ஷன். ஓகே, செகண்ட் ஒன், how dash you open my bag. ஓகே, இதை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செமி மாடல் ஆக்சிலரி தான் ஞாபகம் வரும். ஆன்சர் என்ன சொல்லுவோம்? டேரு. ஸோ வாட் ஆர் த செமி மாடல் ஆக்சிலரிஸ்? ஹாட் டு, நீடு, டேரு, யூஸ்டு டு, இதெல்லாம் செமி மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன டேருக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது போல்ட்னஸ், ஒரு தைரியத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே டேர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மாடலாகவும் இதுக்கு சொல்லலாம். மாடலில் என்ன சொல்லலாம்? ஹவு வில் யூ ஓப்பன் மை பேக். என் பேக்கை நீ எப்படி ஓப்பன் பண்ணுவேன்? இப்போ இங்கே என்ன வரும்? எபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும்போது போல்ட்னஸில் சொல்லும்போது தைரியத்தை சொல்கிறது. உனக்கு எவ்வளோ தைரியம் என் பேக்கை ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லும்போது ஹவு டேர் யூ ஓப்பன் மை பேக் செமி மாடல் ஆக்சிலரியாக சொல்லலாம். மாடலாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஹவு வில் யூ ஓப்பன் மை பேக், என் பேக்கை நீ எப்படி ஓப்பன் பண்ணுவேன், ஒரு எபிலிட்டியாக சொல்கிறது. ஆக்சுவலாக கொஷின் நமக்கு மாடல்ஸ் ஆர் செமி மாடல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டுத்தில் எதுனாலும் ஆன்சர் பண்ணலாம். சம்டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மாடல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ மாடல் தான் ஆன்சர் பண்ணணும். செமி மாடல் கேட்டாங்கன்னா செமி மாடலில் தான் ஆன்சர் பண்ணணும். கொஷின் பேப்பரை இதெல்லாமே ரொம்ப தரவாக ரீட் அவுட் பண்ணால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தாஜுதீன் டேஷ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை மண்டே அப்படின்னு இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? ஸோ இதுக்கு ஷுட் அப்படின்றத சொல்லலாம். Possibilities. Tajuddin should finish this work by Monday. So possibility ல சொல்லலாம். நெக்ஸ்ட் இதையே வில்லுன்னு சொல்லலாம். அப்போ இதை என்ன சொல்வோம்? ஃபியூச்சரிட்டியில் சொல்லலாம். Tajuddin will finish this work by Monday. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே அப்படின்னு கேட்குறோம். இது என்ன? ஆக்சுவலாக பர்மிஷன். ஸோ பர்மிஷன் சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? மாடல் ஆக்சிலரிஸில்
மே ஐ கோ டு ஸ்கூல் டுடே. என்ன சொல்லலாம், கேன் கூட யூஸ் பண்ணலாம். கேன் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. ஸோ பர்மிஷன். நெக்ஸ்ட், ஐ விஷ் யூ டேஷ் டெல் மீ த ட்ரூத். ஸோ நான் விரும்புகிறேன் நீ உண்மையை சொல்வ அப்படின்றதுக்காக. அப்போ இதுவும் என்ன சொல்வோம், வில்லிங்னஸ். அப்போ இங்கே என்ன சொல்லலாம், would. I wish you would tell me the truth. இது என்ன சொல்லலாம், willingness அப்படின்னு சொல்லலாம். Sixth one, பூனம் dash not catch the bus yesterday அப்படின்னு இருக்கு. இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்ன, பாஸ்ட் எபிலிட்டி. ஏத பாஸ்ட் எபிலிட்டின்னு சொல்கிறோம், yesterday. So yesterday refers past action. அப்போ இது past ability. அப்போ இங்கே என்ன சொல்லணும், past abilityனா could. present ability, நிகழ்காலத்தில் ஒரு எபிலிட்டி முடியும் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணலாம். past abilityயாக இருந்தது அப்படின்னா could. பூனம் could not catch the bus yesterday. நேற்று பூனமால் பஸ்ஸை பிடிக்க முடியல அப்படின்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், people who live in glass houses dash not throw stones. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம ரீட் அவுட் பண்ணாலே தெரியும், ஒரு அட்வைஸ் அப்படின்னா ஒரு சஜஷன் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் ஹவுஸ் மேலே ஸ்டோன்ஸை த்ரோ பண்ணக்கூடாது. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், அட்வைஸ்னாலே என்ன வரணும், ஷுட். people who live in glass houses should not throw stones அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், you dash not go to the market as I have brought vegetables அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நெசசரியில் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ். நெசசரினாலே செமி மாடல் ஆக்சிலரிஸ், அதில் என்ன யூஸ் பண்ணணும், நீட். யூ நீட் நாட் கோ டு த மார்க்கெட் ஆஸ் ஐ ஹாவ் ப்ராட் வெஜிடபிள்ஸ். நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது, நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெகட்டிவில் சொல்கிறோம், நீட் நாட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன், டேஷ் யூ ஹாவ் டேக்கன் ஆல் திஸ் ட்ரபிள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம், மாடல் ஆக்சிலரிஸில் would. would you have taken all this trouble. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூ டேஷ் பி ஜோக்கிங். நீ ஜோக்கிங் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், டிட்டர்மினேஷனோட சொல்கிறோம், ரொம்ப உறுதியாக சொல்கிறோம் நீ ஜோக்கிங் பண்ணுற அப்படின்றத சொல்கிறோம். அப்போ கன்ஃபார்ம்டாக நம்ம டிட்டர்மினேஷனாக சொல்கிறோம் அப்படின்னா மஸ்ட். யூ மஸ்ட் பி ஜோக்கிங். 11th ஒன், ஐ ட்ரைடு டு கிளைம்ப் அப் த ட்ரீ பட் டேஷ் நாட் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்ட் எபிலிட்டி. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ட்ரைடு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் கிளைம்ப் அப் பண்ணேன், நான் ஏறத்துக்கு மரத்தின் மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல அப்படின்றது தான் என்னுடைய மீனிங். அப்போ இங்கே என்ன சொல்லணும், முடியலன்னு சொல்லும்போது could not. I tried to climb up the tree but could not. என்னால் முடியல, I couldn't. 12th one, Himadas ran so fast that she dash win the medal. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னாலும் இதுவும் ஒரு பாஸ்ட் எபிலிட்டி தான். ரேன் அப்படின்றது பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவங்களால வேகமாக ஓட முடிஞ்சதால் வின் பண்ண முடிஞ்சது, இந்த மெடலை வின் பண்ண முடிஞ்சது. அப்போ இதுவும் என்ன, பாஸ்ட் எபிலிட்டி தான், குட். ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 13th ஒன், யூ டேஷ் லீட் ஹார்ஸ் டு வாட்டர் பட் யூ டேஷ் மேக் இட் ட்ரிங்க். இது ஆக்சுவலாக ஒரு ப்ராவர்ப். ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம், பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் தான் யூஸ் பண்ணுமே கண்டி நம்ம வந்து அதை கம்பல் பண்ண முடியாது, கம்பல் பண்ணி அதை செய் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதுங்க ஆன்சர் என்ன சொல்லலாம், யூ கேன் லீட் எ ஹார்ஸ் டு த வாட்டர், அங்கே கொண்டு போகலாம், பட் யூ காண்ட் மேக் இட் ட்ரிங்க், அதுதான் குடிக்கணுமேங்கன்னே நம்ம வந்து அதை கம்பல் பண்ண முடியாது. இப்போ கேன் அண்ட் காண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம்.
ஐ டேஷ் லைக் டு ஹாவ் எ கப் ஆஃப் காஃபி. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு என்ன, விஷஸ். அப்போ இங்கே என்ன சொல்வோம், would. I would like to have a cup of coffee. Okay, 15th one. My grandfather dash visit this temple when he was young அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்கண்டினியூடு ஹேபிட். அதனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா used to அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஒரு மாடல் ஆக்சிலரிஸ், செமி மாடல் ஆக்சிலரியில் சொல்லலாம் யூஸ்டு டு அப்படின்றத. அப்போ மாடல் ஆக்சிலரியில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹுட். ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு பழக்கத்தை இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து டிஸ்கண்டினியூடு ஹேபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னுடைய ஃபாதர் அவர் எங்கே இருக்கும்போது டெம்பிளுக்கு போவார், அப்போ இப்போ இல்லை, அந்த பழக்கத்தை இப்போ விட்டுட்டார். ஸோ மை கிராண்ட்ஃபாதர் யூஸ்டு டு விசிட் திஸ் டெம்பிள் வென் ஹி வாஸ் யங் அப்படின்றத பார்க்குறோம். I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button, share and subscribe this channel. Okay, meet you again. Thank you to all.